ஹாய். ஹலோ. என் பேரு ராஜா. பி ஃபைனல் இயர், கேகே காலேஜ், சென்னையில் படிக்கிறீங்க. எல்லாத்தையும் ஆன்ட்டி சொன்னாங்க. உங்க பேரு? ஷீலா. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். லீவ்ல மாமா அத்தையை பார்த்துட்டு போலான்னு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஒரு மெயில் அர்ஜென்ட், அதான் ஆன்ட்டிட்ட கேட்டுட்டு. இட்ஸ் ஓகே, கேரி ஆன். ஓகே. மாத்திரையை போட்டுற வேண்டியதுதான். என்னையா என்னமோ இன்னைக்கு புது பொண்டாட்டியை பாக்குற மாதிரி பாக்குற? புள்ள பத்தாலும் எனக்கு நீ புது பொண்டாட்டி மாதிரி தாண்டி இருக்க. உனக்கும் எப்படியோ தான் இருக்கு. இருக்காதா பின்ன? இப்போ கொஞ்ச நாளா என்னை நீ கண்டுக்கிறதே இல்லை. அது சரி. விடுங்க, கைய விடுங்க. அட பாவி மனுஷா, சொல்ல சொல்ல கேட்காம பிடிச்சு இழுத்து இங்க பாரு, அரிசி பூரா வீடு முழுக்க செதறி போச்சு. வீட்டில் அரிசி செதறனா வாரிடலாம், வீட்டில் உள்ள பொம்பளை செதறனா அந்த குடும்பமே நாசமா போயிருண்டி. ஏண்டி இந்த நகையெல்லாம் அந்த பண்ணார் பையன் உனக்கு கொடுத்தது தானே? இந்த பாரு, பையனை நான் வச்சு காப்பாத்திக்கிறேன். நீ இந்த வீட்டிலே இருக்க வேண்டாம். போடி போடி, எங்கேயாவது போடி. போ போ, என் மூஞ்சில முடிக்காத. போ, உன்னை மாதிரி பொம்பளை இருக்கவே கூடாது. போடி போ, தெருவுல எப்படி தொலைஞ்சு போ, தொலைஞ்சு போ, எங்கேயாவது போ. குழந்தைய நான் எப்படியா வச்சு காப்பாத்திக்கிறேன். குடும்ப மானத்தை எக்க பண்ணிடுடி. ஆன்ட்டி, நான் ஒரு மெயில் செக் பண்ணிக்கவா? ராஜா மேலதாமா இருக்கான், போ போய் பாத்துக்க. தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஹாய். ஹலோ. இந்த போட்டோஸ்லாம் நல்லா இருக்கா? இட்ஸ் நைஸ்.
இந்த ஃபோட்டோஸை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இத போய் நான் என்னன்னு சொல்றது? இட்ஸ் அ ஃபில்ம் ஃபோட்டோஸ், தட்ஸ் ஆல். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? சாரி, ஐ டோன்ட் லைக் இட். அப்போ என்ன பாய் ஃப்ரெண்டை நினச்சிக்கிறீங்களா? யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். ஒரு பொண்ணு மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு சகஜமா பேசினா எல்லாத்துக்கும் ஒத்துப்பா நினைச்சியா? இடியட். என்னடா இதெல்லாம்? டேய் முத்தையா நில்றா. ஐயா, ஏடாச்சு? ஏன்டா வேலைக்கு வர மாட்டேங்கிற? உன் பொண்டாட்டியை வேற அடிச்சு துரத்திட்டியாமே. எதுக்குடா உன் பொண்டாட்டி துரத்துன? எல்லாத்துக்கும் மகன்தாயா காரணம். என்னடா சொல்ற? ஆமையா, நல்லா இருந்த என் குடும்பம் நாசமா போனதுக்கு உங்க மகன்தாயா காரணம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தலை குனிஞ்சிருவீங்கன்னு மனசுக்குள்ளேயே வச்சு ஊர் மக்களுக்கு யாருக்கும் சொல்லாம நொந்து வெந்து ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இனிமே உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், உங்க வயலுக்கு நான் வரமாட்டேன், உங்க வாசப்படியில கூட நான் காலை வைக்க மாட்டேன் ஐயா. ஐயா மன்னிச்சிருங்க, வரையா. பங்காளி, நான் இப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டேன்டா, துபாயில் இல்லை. என் பொண்டாட்டி பார்க்கணும் ரொம்ப வருத்தப்பட்டா. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு வந்துட்டேன். சரி சரி, வீடு வந்துருச்சு. ஓகேடா, பார்க்கலாம். ஸ்கூல்ல இருந்து பாப்பா வர நேரமாச்சு. ப்ளீஸ் கிளம்புங்க. எவ்வளோப்பா? 120 ரூபா சார். 120யா? ஆமாம் சார். வச்சுக்கோ. சரிங்க சார்.